वाल्मीकि रामायणम् आरण्यकाण्डम् अध्यायम् 1 दण्डकारण्य निवासी तापसकृत स्वरक्षण प्रार्थना தண்டகாரண்யவாசிகளான முனிகளுடைய சரணாகதி. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. श्री सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत् समेत श्री रामचंद्र स्वामिने नमः. श्रीमद् वाल्मीकि रामायणम् आरण्यकाण्डम्. पुरा कुशलवाभ्यां श्रीरामसन्निधावश्वमेधयज्ञवाट्टे दशमेऽग्नि आरण्यकाण्डे प्रथमसर्गादारभ्य एकविंशतिसर्गपर्यन्तम्. 671327433 श्लोकाः गीतम्. तस्मिन् दिने गीताः श्लोकाश्च 7-1. ஆதியில் குஷன்லவன் இவர்களால் ஸ்ரீராமர் சந்நிதியில் அஸ்வமேத யாகசாலையில் 10வது தினத்தில் ஆரண்யகாண்டம் முதல் சர்க்கம் முதல் 21வது சர்க்கம் வரையில் 6713 முதல் 7433 ஸ்லோகங்கள் கானம் செய்யப்பட்டது. அன்று கானம் செய்யப்பட்ட ஸ்லோக சங்கியை 721. பிரதமः சர்கः 1வது சர்க்கம். दण्डकारण्य निवासी तापसकृत स्वरक्षण प्रार्थना दण्डकारण्यवासिगளான முனிகளுடைய சரணாகதி. प्रविश्यतु महारण्यं दण्डकारण्यमात्मवान् ददर्श रामो दुर्धर्षस्तापसाश्रममण्डलम्. कुशचिर परिक्षिप्तं ब्राह्म्या लक्ष्म्या समावृतं यथा प्रदीप्तं दुर्धर्षं गगने सूर्यमण्डलम्. शरणं सर्वभूतानां सुसंमृष्टाजिरं सदा मृगैर्बहुभिराकीर्णं पक्षिसङ्घे समावृतम्. पूजितं च प्रणृत्तं च नित्यमप्सरसां गणैः विशालैरग्निशरणैः सृग्भाण्डैरजेनैकुशैः समिद्भिस्तोयकलशैः फलमूलैश्च शोभितम्. आरण्यैश्च महावृक्षैः पुण्यैः स्वादुफलैर्वृतम्. बलिहोमार्चितं पुण्यं ब्रह्मघोषनिनादितं पुष्पैर्वन्यैः परिक्षिप्तं पद्मिन्या च स पद्मया. फलमूलाशनैर्दान्तैश्चिरकृष्णाजिनाम्बरैः सूर्यवैश्वानराभैश्च पुराणैर्मुनिभिर्वृतम्. पुण्यैश्च नियताहारैः शोभितं परमर्षिभिः तद्ब्रह्म भवनप्रख्यं ब्रह्मघोषनिनादितम्. ब्रह्मवेद्भिर्महाभागैर्ब्राह्मणैरुपशोभितम्. दुर्धर्षः यवरालुं बिल्वदर्कर्ये
ஆத்மவான் தீரராகிய ராமக ஸ்ரீராமருத்தோ இப்பொழுது மகாரண்யம் ஆரண்யமாகிய தண்டகாரண்யம் தண்டகாரண்யத்தினுள் பிரவேசித்து குஷச்சீர பரிக்ஷிப்தம் தருப்பைகளும் மர உரிகளும் எங்கும் பரவியுள்ளதும் பிராஹ்மியா பிரம்ம லக்ஷ்மியா தேஜசால் சமாவிருத்தம் விளங்கியதும் ககனே ஆகாயத்தில் பிரதீப்தம் ஜுவலித்துக் கொண்டிருக்கும் துர்தர்ஷம் கண்ணெடுத்து பார்க்க முடியாத சூரிய மண்டலம் யதா சூரிய மண்டலம் போலிருக்கிறதும் சர்வபூதானாம் எல்லா பிராணிகளுக்கும் சரணம் புகும் இடமாயிருக்கிறதும் சதா எப்பொழுதும் சுசம்ருஷ்டாஜிரம் சுத்தம் செய்யப்பட்ட பிரதேசங்களை உடையதும் வகுபிகி பல முருகைகி மான்களால் ஆக்கீர்ணம் நிறைந்துள்ளதும் பக்ஷி சங்கைகி பக்ஷி கூட்டங்களால் சமாவிருத்தம் நிறைந்துள்ளதும் அப்சரசாம் அப்சர ஸ்திரீகளின் கணைகி கணங்களால் நித்தியம் எப்பொழுதும் பூஜிதம் ச பெருமைப்படுத்தப்பட்டு பிரன்ருத்தம் ச நர்த்தனம் செய்யப்பட்டதும் விஷாலைகி விஷாலமான அக்னிசரணை அக்னிஹோத்திர சாலைகளாலும் சுரக்பாண்டைகி சுருக்குகளாலும் யாக பாத்திரங்களாலும் குஷைகி தருப்பைகளாலும் அஜினைகி மான் தோலுகளாலும் சமித்பிகி சமித்துகளாலும் தோய கலசைகி தீர்த்த பாத்திரங்களாலும் பலமூலைகி ச பழங்களாலும் கிழங்குகளாலும் சோபிதம் விளங்குகிறதும் ஆரண்யைகி காட்டில் உண்டாகிற சுவாதுஃபலைகி இனிய பழங்களை உடைய புண்ணியைகி புண்ணிய மகாவிருக்ஷைகி ச மகாவிருக்ஷங்களாலும் விருத்தம் அடர்ந்திருக்கிறதும் பலி ஓமார்ச்சிதம் பலிகளாலும் ஹோமங்களாலும் பூஜிக்கப்பட்டு புண்ணியமானதும் பிரம்மகோஷ நீநாதிதம் வேதகோஷம் கோஷிக்கப் பெற்றதும் வன்யைகி காட்டிலுண்டாகும் புஷ்பைகி புஷ்பங்களாலும் சபத்மயா தாமரை மலர்களோடு கூடிய பத்மின்யாச்ச ஓடையோடு பரிக்ஷிப்தம் நிறைந்துள்ளதும் ஃபலமூலாசனைகி கனிகளையும் வேர்களையுமே உணவாய் கொண்டவர்களும் தாந்தைகி ஜித்தேந்திரியர்களும் சீரகிருஷ்ணாஜினாம்பரைகி மர உரிகளையும் மான் தோள்களையும் தரித்தவர்களும் சூரிய வைஸ்வானராபைஹி சூரியனையும் அக்னியையும் நிகர்த்த புராணைகி புராதன முனிபிகி ச முனிவர்களால் விருத்தம் வசிக்கப் பெற்றதும் புண்ணியைகி புண்ணியாத்மாக்களும் நியதாரைகி நியமமான ஆகாரத்தை உடையவர்களுமான பரமர்ஷிபிகி பரமரிஷிகளால் சோபித்தம் விளங்குகிறதும் தந்த பிரம்மகோஷ நீநாதிதம் வேத கோஷங்கள் கோஷிக்கப் பெற்ற பிரம்ம பவன பிரக்யம் பிரம்மலோக்கம் போலிருக்கிறதும் மகாபாகைகி மகாபாக்யசாலிகளான பிரம்மவித்பிகி பிரம்மவித்துக்களான பிராமணைகி பிராமணர்களால் உபசோபிதம் ச நன்கு விளங்குகிறதுமான தாபசாசிரம மண்டலம் தவசிகளின் ஆசிரம வரிசையை ததர்ஷ கண்டார். எவராலும் வெல்வதற்கரிய தீரராகிய ஸ்ரீராமர் இப்பொழுது
மகாரண்யமாகிய தண்டகாரண்யத்தினுள் பிரவேசித்து தருப்பைகளும் மர உரிகளும் எங்கும் பரவியுள்ளதும் பிரம்ம தேஜசால் விளங்கியதும் ஆகாயத்தில் ஜுவலித்துக் கொண்டிருக்கும் கண்ணெடுத்து பார்க்க முடியாத சூரிய மண்டலம் போலிருக்கிறதும் எல்லா பிராணிகளுக்கும் புகும் இடமாயிருக்கிறதும் எப்பொழுதும் சுத்தம் செய்யப்பட்ட பிரதேசங்களை உடையதும் பல மான்களால் நிறைந்துள்ளதும் பக்ஷி கூட்டங்களால் நிறைந்துள்ளதும் அப்சர ஸ்திரீகளின் கணங்களால் எப்பொழுதும் பெருமைப்படுத்தப்பட்டு நர்த்தனம் செய்யப்பட்டதும் விசாலமான அக்னிஹோத்திர சாலைகளாலும் சிறுக்குகளாலும் யாக பாத்திரங்களாலும் தருப்பைகளாலும் மான் தோலுகளாலும் சமித்துகளாலும் தீர்த்த பாத்திரங்களாலும் பழங்களாலும் கிழங்குகளாலும் விளங்குகிறதும் காட்டில் உண்டாகிற இனிய பழங்களை உடைய புண்ணிய மகா விருக்ஷங்களாலும் அடர்ந்திருக்கிறதும் பலிகளாலும் ஹோமங்களாலும் பூஜிக்கப்பட்டு புண்ணியமானதும் வேதகோஷம் கோஷிக்கப் பெற்றதும் காட்டில் உண்டாகும் புஷ்பங்களாலும் தாமரை மலர்களோடு கூடிய ஓடையோடு நிறைந்துள்ளதும் கனிகளையும் வேர்களையுமே உணவாய் கொண்டவர்களும் ஜித்தேந்திரியர்களும் மர உரிகளையும் மான் தோல்களையும் தரித்தவர்களும் சூரியனையும் அக்னியையும் நிகர்த்த புராதன முனிவர்களால் வசிக்கப் பெற்றதும் புண்ணியாத்மாக்களும் நியமமான ஆகாரத்தை உடையவர்களுமான பரமரிஷிகளால் விளங்குகிறதும் அந்த வேத கோஷங்கள் கோஷிக்கப் பெற்ற பிரம்மலோகம் போலிருக்கிறதும் மகாபாக்யசாலிகளான பிரம்மவித்துக்களான பிராமணர்களால் நன்கு விளங்குகிறதுமான தவசிகளின் ஆசிரம வரிசையை கண்டார். स दृष्ट्वा राघव श्रीमान् तापसाश्रममण्डलम् अभ्यगच्छन् महातेज वेज्यं कृत्वा महद्धनुः सः अन्धमहातेजः महातेजोवाणुं श्रीमान् सीमानुमान राघवः श्रीरामर् तापसाश्रममण्डलम् தவசிகளின் ஆசிரம வரிசைகளை திருஷ்டுவா கண்டு மகத்தனுஹு மகத்தான தனுசை விஜ்யம் கிருத்வா நான் அழித்துவிட்டு அபியகச்சத் சென்றார். அந்த மகாதேஜோவானும் சீமானுமான ஸ்ரீராமர் தவசிகளின் ஆசிரம வரிசைகளை கண்டு மகத்தான தனுசை நான் அழித்துவிட்டு சென்றார். திவ்யஜ்ஞானோபபன்னாஸ்தே ராமம் திருஷ்ட்வா மஹர்ஷயः அப்யகச்சன் ஸ்ததா ப்ரீதா வைதேயீம் ச யசஸ்வினீம். ते அந்த திவ்ய ஞானோபபன்னாக திவ்ய ஞானமுடையவர்களான மஹர்ஷிகள் ராமம் ச ஸ்ரீராமரையும் யசஸ்வினீம் யசஸ்வினியாகிய வைதேயீம் ததா வைதேயாரையும் திருஷ்டுவா பார்த்து பிரீதாக உள்ளம் பூரித்தவர்களாய் அபியகச்சன் எதிர்கொண்டு சென்றார்கள். அந்த திவ்ய ஞானமுடையவர்களான மகரிஷிகள் ஸ்ரீராமரையும் யசஸ்வினியாகிய வைதேகியாரையும் பார்த்து உள்ளம் பூரித்தவர்களாய் எதிர்கொண்டு சென்றார்கள். தேதம் சோமமிவோத்யந்தம் திருஷ்ட்வா வை தர்மசாரிணः லக்ஷ்மணம் சைவ திருஷ்ட்வா தோ வைதேஹீம் ச யசஸ்வினீம்.
मङ्गलानि प्रयुञ्जानाः प्रत्युगृह्णन् दृढव्रताः உறுதியான நியமம் உடையவர்களும் தர்மச்சாரிணः தர்மசீலர்களுமான தே அவர்கள் லக்ஷ்மணம் ச லக்ஷ்மணரையும் திருஷ்டுவா பார்த்து யசஸ்வினீம் ச யசஸ்வினியாகிய வைதேகீம் ஏவ வைதேகியாரையும் திருஷ்டுவா து பார்த்து உத்யந்தம் உதித்து கொண்டிருக்கும் சோமம் இவ சந்திரனை போலிருக்கும் தம் அவரை மங்களாணி மங்களாசாசனங்களை பிரயுஞ்சானாக கூறிக்கொண்டு பிரத்யக்ருஹ்ணன் உபசாரம் செய்தார்கள். உறுதியான நியமம் உடையவர்களும் தர்மசீலர்களுமான அவர்கள் லக்ஷ்மணரையும் பார்த்து யசஸ்வினியாகிய வைதேகியாரையும் பார்த்து உதித்து கொண்டிருக்கும் சந்திரனைப் போலிருக்கும் அவரை மங்களாசாசனங்களை கூறிக்கொண்டு உபசாரம் செய்தார்கள். ரூபசம்ஹனனம் லக்ஷ்மீம் சௌகுமார்யம் சுவேஷதாம் தத்ருஷோர்விஸ்மிதாகாரா ராமஸ்ய வனவாசினः வனவாசிகள் ராமஸ்ய ஸ்ரீராமருடைய ரூபசம்ஹனனம் திருமேனியின் அமைப்பையும் லக்ஷ்மீம் காந்தியையும் சௌகுமாரியம் மிருது தன்மையையும் சுவேஷதாம் நட்கோலத்தையும் விஸ்மிதாகாராக ஆச்சரியமுற்று தத்ருஷுகு கவனித்தார்கள். வனவாசிகள் ஸ்ரீராமருடைய திருமேனியின் அமைப்பையும் காந்தியையும் மிருது தன்மையையும் நட்கோலத்தையும் ஆச்சரியமுற்று கவனித்தார்கள். வைதேகீம் லக்ஷ்மணம் ராமம் நேத்ரேரநிமேஷைரிவ ஆச்சரியபூதான் தத்ருஷோர் சர்வே தே வனவாசினः. தே அந்த வனவாசினக வனவாசிகள் சர்வே எல்லோரும் ராமம் ஸ்ரீராமரையும் லக்ஷ்மணம் லக்ஷ்மணரையும் வைதேகீம் வைதேகியாரையும் இவ முற்றிலும் அணிமிஷைஹி நேத்ரைஹி கண்கொட்டாது ஆச்சரியபூதான் ஆச்சரியம் விளைவிக்கின்றவர்கள் என தத்ருஷுகு பார்த்தார்கள். அந்த வனவாசிகள் எல்லோரும் ஸ்ரீராமரையும் லக்ஷ்மணரையும் வைதேகியாரையும் முற்றிலும் கண்கொட்டாது ஆச்சரியம் விளைவிக்கின்றவர்கள் என பார்த்தார்கள். அத்ரைனம் ஹே மகாபாகா சர்வபூத ஹிதே ரதம் அத்தித்திம் பர்ணசாலாயாம் ராகவம் சந்நிவேஷயன். மகாபாகாக மகாபாக்யவான்களாகிய அவர்கள் சர்வபூத ஹிதே எல்லா பிராணிகளின் நன்மையிலும் ரதம் ஊக்கமுடைய ஏனம் இந்த ராகவம் ஸ்ரீராமரை அத்ரஹி அங்கேயே பர்ணசாலாயாம் பர்ணசாலையில் அதிதிம் அதிதியாக சந்நிவேஷயன் அமர்த்தினார்கள். மகாபாக்யவான்களாகிய அவர்கள் எல்லா பிராணிகளின் நன்மையிலும் ஊக்கமுடைய இந்த ஸ்ரீராமரை அங்கேயே பர்ணசாலையில் அதிதியாக அமர்த்தினார்கள். ததோ ராமஸ்ய சத்கிருத்யே விதினா பாவகோபமாக ஆஜஹ்ரஸ்தே மகாபாகா சலீலம் தர்மச்சாரிணः. மகாபாகாக மகாபாக்யவான்களும் பாவகோபமாக அக்னியை நிகர்த்த தர்மச்சாரிணக தர்மசீலர்களுமான தே அவர்கள் விதினா முறைப்படி ராமஸ்ய ஸ்ரீராமருக்கு சத்கிருத்திய முகமன் கூறி ததா அதன் பின்னர் சலிலம் பாத்தியத்தை
ஆஜௌஹு கொணர்ந்தனர். மகாபாக்யவான்களும் அக்னியை நிகர்த்த தர்மசீலர்களுமான அவர்கள் முறைப்படி ஸ்ரீராமருக்கு முகமன் கூறி அதன் பின்னர் பாத்தியத்தை கொணர்ந்தனர். மூலம் புஷ்பம் ஃபலம் வன்யம் ஆஸ்ரமம் ச மகாத்மனः நிவேதயித்வா தர்மஜ்ஞாஸ்தத பிராஞ்சலயோ ப்ருவன். தர்மஞானிகளானவர்கள் வன்யம் காட்டில் உண்டாகும் மூலம் கிழங்கையும், புஷ்பம் புஷ்பத்தையும், ஃபலம் பழத்தையும், ஆசிரமம் ச ஆசிரமத்தையும், மகாத்மனக மகாத்மா ஆகும் அவருக்கு நிவேதயித்வா அளித்துவிட்டு ததஹ அதன் பின்னர் பிராஞ்சலயக அஞ்சலி செய்து கொண்டு அப்ருவன் பின்வருமாறு கூறினார்கள். தர்மஞானிகளானவர்கள் காட்டில் உண்டாகும் கிழங்கையும், புஷ்பத்தையும், பழத்தையும், ஆசிரமத்தையும் மகாத்மா ஆகும் அவருக்கு அளித்துவிட்டு அதன் பின்னர் அஞ்சலி செய்து கொண்டு பின்வருமாறு கூறினார்கள். தர்மபாலோ ஜனஸ்யாஸ்ய சரண்யஸ்த்வம் மகாயசः பூஜனீயश्च மான்யश्च ராஜதண்டதரோ குருः. மகாயசः பெரும் புகழ் பெற்றவரே, துவம் தேவரீரஸ்ய இந்த ஜனஸ்ய உலகிற்கு தர்மபாலக தர்ம ரக்ஷகர், சரண்யக சரணம் அடையத்தக்கவர், பூஜனீயக பூஜிக்கத்தக்கவர், மான்யக உத்தம, குருஹு சர்வ வல்லமை அடைந்த, தண்டதரஹாச்ச துஷ்டரை அடக்கி சிஷ்டர்களை பரிபாலனம் செய்யும் ராஜா சக்கரவர்த்தி. பெரும் புகழ் பெற்றவரே, தேவரீர் இந்த உலகிற்கு தர்மரக்ஷகர், சரணமடைய தக்கவர், பூஜிக்க தக்கவர், உத்தம சர்வ வல்லமையடைந்த, துஷ்டரை அடக்கி சிஷ்டர்களை பரிபாலனம் செய்யும் சக்கரவர்த்தி. இந்திரஸ்யேவ சதுர்பாகः பிரஜா ரக்ஷதே ராகவா, ராஜா தஸ்மாத் வரான் போகான் புங்க்தே லோக நமஸ்கிருதः. ராகவ ஸ்ரீராமா ராஜா ஓர் மன்னன், இந்திரஸ்ய இந்திரனுடைய, சதுர்பாகः ஏவ நான்கில் ஒரு அம்சம் உடையவனாகவே, பிரஜைகளை ரக்ஷதி ரட்சிக்கின்றான். தஸ்மாத் அக்காரணத்தால், லோக நமஸ்கிருதः உலகத்தாரால் வணங்கப்பட்டவனாய், வரான் சிறந்த, போகான் போகங்களை, புங்க்தே அனுபவிக்கிறான். ஸ்ரீராமா ஓர் மன்னன், இந்திரனுடைய நான்கில் ஒரு அம்சம் உடையவனாகவே பிரஜைகளை ரட்சிக்கின்றான். அக்காரணத்தால் உலகத்தாரால் வணங்கப்பட்டவனாய் சிறந்த போகங்களை அனுபவிக்கிறான். தேவயம் பவதாரக்ஷ்யா பவத்விஷய வாசினः நகரஸ்தோ வனஸ்தோ வா த்வம் நோ ராஜா ஜடேஸ்வரः. பவத் விஷய வாசினக தேவரீர் தேசத்தில் வசிக்கும், தே அந்த வயம் நாங்கள், பவதா தேவரீரால், ரக்ஷ்யாஹா ரட்சிக்கப்பட வேண்டியவர்கள், துவம் தேவரீர் நகரஸ்தः நகரில் வசிப்பினும் சரி, வனஸ்தகவா காட்டில் இருப்பினும் சரி, நகா எங்களை ராஜா திருப்தி செய்விக்கும் ஜனேஸ்வரः அரசன். தேவரீர் தேசத்தில் வசிக்கும் அந்த நாங்கள் தேவரீரால் ரட்சிக்கப்பட வேண்டியவர்கள், தேவரீர் நகரில் வசிப்பினும் சரி, காட்டில் இருப்பினும் சரி,
எங்களை திருப்தி செய்விக்கும் அரசன். न्यस्तदण्डा वयं राजन् जितक्रोधा जितेन्द्रियाः रक्षितव्यास्त्वया शश्वत् गर्भभूतास्तपोधनाः. ராஜன் அரசே, न्यस्तदण्डाः சாபத்தை விட்டவர்களும், ஜிதக்ரோதாக கோபத்தை விட்டவர்களும், ஜிதேந்திரியாக ஐம்புலன்களையும் அடக்கியவர்களும், கர்ப்பபூதாக சிசு போன்ற தபோதனாக தபோதனர்களுமாகிய வயம் நாங்கள் துவயா தேவரீரால் சஸ்வத் எப்பொழுதும் ரக்ஷ்யாக ரட்சிக்கப்பட வேண்டியவர்கள். அரசே, சாபத்தை விட்டவர்களும் கோபத்தை விட்டவர்களும் ஐம்புலன்களையும் அடக்கியவர்களும் சிசு போன்ற தப்போதனர்களுமாகிய நாங்கள் தேவரீரால் எப்பொழுதும் ரட்சிக்கப்பட வேண்டியவர்கள். ஏவமுக்த்வா ஃபலைர்மூலைः புஷ்பைர்வன்யைश्च ராகவம் அன்யைश्च விவிதாஹாரைः स லக்ஷ்மணமபூஜயன். ஏவம் இவ்வாறு உக்த்வா சொல்லி, ச லக்ஷ்மணம் லக்ஷ்மணருடன் இருந்த ராகவம் ஸ்ரீராமரை வன்யை காட்டிலுள்ள பலையே பழங்களாலும் மூலையே கிழங்குகளாலும் புஷ்பைஹி ச புஷ்பங்களாலும் அந்யைதர விவிதாஹாரைஹி ச பலவித ஆகாரங்களாலும் அப்பூஜையன் பூஜித்தார்கள். இவ்வாறு சொல்லி லக்ஷ்மணருடன் இருந்த ஸ்ரீராமரை காட்டிலுள்ள பழங்களாலும் கிழங்குகளாலும் புஷ்பங்களாலும் இதர பலவித ஆகாரங்களாலும் பூஜித்தார்கள். ததான்யே தாபசாசித்தா ராமம் வைஸ்வானரோபமம் न्यायवृत्त यथा न्यायं तर्पयामासुरीश्वरम्. अन्ये இதர தாபசாக தபஸ்விகளும் நியாயவೃத்தாக தர்ம அனுஷ்டானமுடைய சித்தாக சித்தர்களும் வைஸ்வானரோபமம் அக்னிக்கு ஒப்பான ஈஸ்வரம் சுவாமியாகிய ராமம் ஸ்ரீராமரே ததா அங்கனமே யதா நியாயம் முறைப்படி தர்ப்பயாமாசுகு ஆராதித்தார்கள். இதர தபஸ்விகளும் தர்ம அனுஷ்டானமுடைய சித்தர்களும் அக்னிக்கு ஒப்பான சுவாமியாகிய ஸ்ரீராமரை அங்கனமே முறைப்படி ஆராதித்தார்கள். इत्यार्षे श्रीमद् रामायणे वाल्मीकिये आदिकाव्ये आरण्यकाण्डे प्रथमः सर्गः।